ப்ரொஜெக்டர் போடும்போது சில நேரங்களில் மங்களா தெரியவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான இந்த உயர்கல்வி வழிகாட்ட போவதாக பயாலஜி வந்து 360 மார்க்ஸ் உங்களுக்கு தராங்க. ஃபிசிக்ஸ் வந்து 45 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ் 180 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து 45 கொஸ்டின்ஸ் 180 மார்க்ஸ். டோட்டலாக 720 மார்க்ஸ் உங்களுக்கு தராங்க. நீங்கள் வந்து நீட்டில் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸ் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் நெகட்டிவ் மார்க்கிங்கில் -1 மார்க் போகும். நம்ம பசங்க மிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த நெகட்டிவ் மார்க்கிங் தான். தெரியாத கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தால் தட்ஸ் 0 மார்க்ஸ் தான் போகும். ஆனால் அட்டன் பண்ண தேவையில்லை. அடுத்து ஜேஇ எக்ஸாம் வந்து 300 மார்க்ஸ் டோட்டலாக நடக்கும். அது வந்து பயாலஜி கிடையாது, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேம் ப்ரொசீஜர் தான். ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். பெரம்பூர் டிஸ்ட்ரிக்டில் 2022 மாடர்ன் ஸ்கூல் முடித்தேன். நான் வந்து மாடர்ன் ஸ்கூலுக்கு வந்து 12th தான் செலக்ட் ஆனேன். பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் வந்து 12th தான் ஆரம்பித்தாங்க மாடர்ன் ஸ்கூலுக்கு. நாங்கள் வந்து டெஸ்ட்டு எதுவுமே இல்லை, சிஇஓலேருந்து டேரெக்டாக வந்து எங்களை செலக்ட் பண்ணாங்க. பேஸ்ட் ஆன் மார்க்ஸ், நாங்கள் 10th எடுத்த மார்க்ஸ் தான் செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து மாடர்ன் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஃபஸ்ட்டு மிட்டம் நான் வந்து நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். என்னோடய மார்க் வந்து 262 ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில். பட் மாடர்ன் ஸ்கூலில் முடிச்சுட்டு நான் 12th எடுத்த மார்க் வந்து 520. அது சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக அவேர்னஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் போய் மாடல் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நீட்டுனா என்ன, ஜெயினா என்ன, அதுக்கப்புறம் கெரியரை பற்றி எல்லாமே அந்த மாடல் ஸ்கூலில் தான் தந்தாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் சார்பாக கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு பகுதியாக என் கல்லூரி கனவு அப்படின்ற இந்த நிகழ்ச்சியும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கல்வி ஆண்டு முடிஞ்ச பிறகு நடைபெறும். இந்த வருஷமும் அந்த முகாம் நிகழ்ச்சியானது நடைபெற்றுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் பயன்பட்டு உயர்கல்விக்கு போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்புக்காக போகக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று இந்த கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ரெண்டாவது வந்து புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வர் போன்ற திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இல்லை கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்து போகிறீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது போன்ற பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து இப்போவே இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான குழந்தைகள் உயர்கல்விக்கு கல்வி படிப்புக்கு போகிறாங்க. இன்னுமே அதை அதிகப்படுத்தணும். அப்போ தான் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஏதாவது தனியார் நிறுவனங்களோ இல்லை கவர்மெண்ட் செக்டர்லேயோ அணுகும்போது உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியத்துவம். இப்போ இங்கே வந்திருக்க நீங்கள் எல்லாருமே வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க இல்லையா? எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா எழுதிட்டீங்க. ரிசல்ட் வர்றது டென்ஷன் உண்டா இல்லை ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை? நல்ல ரிசல்ட் வந்துடுது, நம்பிக்கையாக இருக்கீங்க. எத்தனை பேர் ஏற்கனவே என்ட்ரன்ஸ் ஏதாவது எழுதியிருக்கீங்க? நீட் இல்லை ஜேஇ இல்லை வேறு ஏதாவது என்ட்ரன்சஸ்? யாருமே எழுதலை. இங்கே இருக்கிறவங்க யாருமே இந்த வருஷம் அப்பியர் ஆகலை. ஆயிருக்கீங்கன்னா சும்மா கையை தூக்குங்க, ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். எழுதியிருக்கீங்க, ஓகே. கிளாட் எழுதியிருக்கீங்களா? கிளாட் யாராவது அது ரிசல்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால இப்போது ரெலவெண்ட் இல்லை. கியூட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? யாராவது தெரியுமா கியூட் எக்ஸாம்னா என்னன்னு தெரியுமா? சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷனுக்காக உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் கியூட் எக்ஸாம். யாராவது அப்ளை பண்ணியிருக்கீங்களா? எக்ஸாம் என்னைக்கு? கியூட் முடிஞ்சிடுச்சா? என்னைக்கு எக்ஸாம்? அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பேசினவங்க 2 மாணவர்கள் பேசினாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி மாடல் ஸ்கூலில் செலக்ட் ஆனாங்க, எப்படி அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க, இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு வந்து சொன்னாங்க. ஸோ முன்னாடி மேபி உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசும்போது இல்லை அதுக்கு முந்தின ஒரு 10-15 வருஷம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோர்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போ 12th முடிச்சுட்டு ஒன்று இன்ஜினியரிங் போவாங்க, இல்லை மெடிசன் போவாங்க, இல்லை டிகிரி போவாங்க. இந்த மாதிரி தான் சொல்லுவோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் ரொம்ப பேசிக்கிறதும் இல்லை. இது போன்ற கரியர் கைடன்சஸ் நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதும் இல்லை. ஆனால் இப்போது வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சு. புதிய புதிய கோர்சஸ் வந்துருக்கு. நாங்கள்லாம் படிக்கும்போது உள்ளதை விட ஸ்பெஷலைசேஷன் உள்ள கோர்சஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒவ்வொரு நாளும்
மாறிட்டே இருக்குது. படிச்சுட்டு வெளியில் வரவங்களோட எண்ணிக்கையும் அதிகப்பட்டுட்டே இருக்குது. காம்படிஷனும் அந்த அளவுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. நிறைய பேர் எல்லா என்ட்ரன்ஸும் எழுதுகிறாங்க. இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் எக்ஸாமில் 100 சீட் இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் எழுதுவாங்க? ஒரு 10,000 பேராச்சும் எழுதுவாங்களா? 100 சீட் இருந்தாலும் கூட எழுதுவாங்க இல்லையா? 50,000 1 லட்சம் வரைக்கும் கூட எழுதுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது. அவங்க சொன்னாங்க பேசும்போது கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, மற்றவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் ஃபேர் பண்ணிக்கிறாங்கன்ற பொறுத்து கட் ஆஃப் மார்க் மாறிட்டே இருக்கும். பிஆர் மேடம் பேசும்போது அதான் சொன்னாங்க, எங்கிட்ட ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் ஒரு ஷெடியூல் இருக்குது. காலையில் எழுதிருக்கிறீங்க, ரெடி ஆகிறீங்க, குளிச்சு ஸ்கூலில் போகிறீங்க, அப்புறம் ஈவினிங் வந்துடுறீங்க. உங்களுக்கு என்ன ஒரு டென்ஷன் இருக்கும் ஸ்கூலில் போகும்போது? ஏதாவது டென்ஷன் இருக்குமா? எக்ஸாம் மட்டும்தான் டென்ஷன் இருக்கும். அப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் நாளைக்கு ஸ்கூலில் போனால் டீச்சர் அடிப்பாங்களா, அதான் டென்ஷன். அதை தவிர வேறு டென்ஷன் எதுவுமே கிடையாது இல்லையா? இருக்கா? வேறு எதுவும் டென்ஷன் இருந்துச்சோ? பெருசாக ஒன்றும் டென்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம டென்ஷன் யார் எடுத்துக்குவாங்க? அப்பா அம்மா எடுத்துக்குவாங்க, பெற்றோர்களே நம்மளை பார்த்துக்குவாங்க. வீட்டில் ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அது தெரியாமல் மேக்ஸிமம் பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளை வளர்த்தி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பயின்று வரும் ஹரிஹர ராகவேந்தர் அவர்களையும் ஹரிசுதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சிக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் திரு அழகுமணி அவர்களுக்கும்